Hey guys, welcome to this live trading session. I'm very excited to start this trading session right now. ஸோ நம்மளோட குளோபல் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவில் தான் இருக்குது. கொஞ்சம் ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். ஐ திங்க் அதனால் கொஞ்சம் பாசிட்டிவ் இம்பேக்ட் நம்மளோட மார்க்கெட்லேயும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நிஃப்டி 50 வந்துட்டு நம்ம இப்போ அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போதைக்கு என்கிட்ட வந்து ஒரு 50,000 தான் இருக்குது. இன்றைக்கி என்னோடய செட்டப் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுடுறேன். அண்ட் நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் ஹவ் ஐ ட்ரேட், நான் என்னோடய செட்டப் எப்படி இருக்கும். அண்ட் பேசிக்கலி நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன் டெய்லி அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதை நைட்டே அனாலிசிஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ as we all know that நம்மளோட நிஃப்டி 50 வந்துட்டு ஆல்ரெடி நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த 15 மினிட் டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்தது. பட் நான் ஃப்ரைடேவே எடுக்கலாம் தான் நினச்சேன் பொசிஷன். பட் வாட் ஹேப்பன்ட் இஸ் ஐ டோன்ட் லைக் திஸ் வீக். இந்த வீக் இல்லாமல் கொஞ்சம் சின்ன கேண்டலாக இருந்தால் கூட நான் வந்துட்டு பொசிஷன் எடுத்திருப்பேன். பட் இந்த வீக்கால் நான் வந்து எடுக்கலை. ஸோ இட்ஸ் ஓகே, ஆல்ரெடி நமக்கு வந்து கேப் அப் ஆயிடுச்சு. நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் 7.1. இட்ஸ் வெரி க்ரேசி. இப்போ வந்துட்டு நான் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஏதாவது புல் பேக், கொஞ்சம் ரீடெஸ்ட் கொடுத்துச்சு அப்படின்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி ஹேப்பனிங் ஐ திங்க். லெட்ஸ் see. ஓகே ஓகே, நிஃப்டி இந்த மாதிரி இருக்குது. நம்ம பேங்க் நிஃப்டியும் குயிக்காக பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுனாலும் பெட்டராக இருக்கும், ஏன்னா அதில் மூமெண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லெட்ஸ் see. ஸோ பேங்க் நிஃப்டி வந்துட்டு we have sort of like ஃபாலிங் வெட்ஜ் மாதிரி போயிட்டுருக்கு. பட் இதை ஃபாலிங் வெட்ஜ்னு சொல்லலாம், சேனல்னு சொல்லலாம், யூ கேன் கால் வாட் எவர் யூ வாண்ட். எனிவேஸ், ஸோ ஐ திங்க் இந்த லெவல் கூட வரலாம். பட் இங்கே கொஞ்சம் அப்படியே பில்டப் ஆகிட்டு கூட மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். நம்ம வந்து இதில் டார்கெட் செட் பண்ணி வைப்போம். இந்த வைட் ரேஞ்ச் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எப்பயுமே ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் டார்கெட்ஸ்லாம் செட் பண்ணுறதுக்கு. எவ்வளோ பார்த்தோம், 3%, 1.69%. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆனால் கூட 1.69. இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் வருது. ஓகே, இந்த நம்ம மேபி மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 53,368 நம்ம ப்ரைஸ் நோட் கூட போட்டு வச்சிடலாம். லெட்ஸ் சே ஓகே 53,374 கூட போகலாம். மேபி மேலே பிரேக் அவுட் ஆனால் வாட் இஃப் கீழே பிரேக் டவுன் ஆச்சுன்னா என்னன்றதை பார்ப்போம். சேம் ஒரு 1 பாயிண்ட் எங்கே பிரேக் அவுட் ஆகுதோ அதிலேருந்து டார்கெட்டு வி டோன்ட் நோ ஆஸ் ஆஃப் நவ். பட் 1.6, 1.5 வச்சுக்கலாம், அப்ராக்சிமேட்டாக 1.5. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் பிரேக் டவுன் டார்கெட். பிரேக் டவுன் ஆச்சுன்னா திஸ் இஸ் அவர் டார்கெட். இங்கே நம்ம வந்து ப்ரைஸ் நோட் போட்டுடலாம். ஓகே ஓகே, இது எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான், எக்ஸாக்டாக கிடையாது. இந்த ரேஞ்சுக்கு வரலாம் அப்படின்றது அசம்ஷன். ஓகே, ஸோ as of now பேங்க் நிஃப்டியில் ஐ திங்க் there is no opportunity at all. அங்கே கொஞ்சம் பில்டப் ஆகிற மாதிரி தான் தெரியுது. லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். இந்த மாதிரி கொஞ்சம் பில்டப் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகலாம், இந்த மாதிரி தான் தோணுது. பட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் திஸ் இஸ் லைக் யூனோ ஃபாலிங் வெட்ஜ் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ லெட்ஸ் see என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து நிஃப்டிக்கு போகலாம். நிஃப்டியில் தான் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஸோ நிஃப்டி குயிக் டார்கெட் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரோ லெவல் தான் குயிக் டார்கெட்டாக இருக்கும். 0.97. மேபி தட் இஸ் அவர் ஃபஸ்ட்டு டார்கெட். 0.97. This is our first target.
ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணாலே போதும். நமக்கு 1:7 கூட தேவையில்லை, 1:3 கிடச்சாலே போதும். 1:2 ஆல்சோ ஃபைன் ஃபார் மீ. ஓகே, கொஞ்சம் கீழே வருது. இட்ஸ் பெட்டர் ஃபார் அஸ் டு என்டர். லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். இங்கே கீழே வந்து ரீடெஸ்ட் கொடுத்தாலும் அது நல்லா தான் இருக்கும். லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். இன்றைக்கி வந்துட்டு அந்த ரிசல்ட்ஸ்னால மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனிதிங் கேன் ஹேப்பன். ரிசல்ட் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது ஆப்போசிட்டாக கூட ரியாக்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. லெட்ஸ் see. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 18 பாயிண்ட்ஸ் தான், 0.18% தான் வந்துட்டு அப்பில் இருக்குது. நாட் அ குட் மூட். லெட்ஸ் see. இன்னும் ஒரு 15 மினிட் கேண்டில் கூட நமக்கு முடியல. லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். மார்க்கெட் என்ன தான் சொல்ல வருது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, திஸ் லுக்ஸ் லைக் அனதர் ஃப்ளாக் பேட்டர்ன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் சேனல் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, சேனல் வந்து ப்ரோக் ஆன பிறகு again this forms as a flag pattern, right? This is our flag pole, this is our flag pole, and this is our flag. 1 2 3 மேபி இங்கே வந்துட்டு கூட பிரேக் அவுட் ஆகலாம். மோஸ்ட்லி வந்துட்டு 4th டைம் பிரேக் அவுட் ஆகும் நிஃப்டியில். Yes. I like this week. There is some sort of bullish momentum. 1 minute பார்த்தா தெரியும். This is good. பட் இங்கே வந்துட்டு நமக்கு டாமினன்ட் பிளேயர் இப்போதைக்கு வந்துட்டு ஒன்லி பேர்ஸ் மட்டும்தான். ஓகே, செல்லர்ஸ் மட்டும்தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரம் த கேண்டில் இட் செல்ஃப் யூ கேன் நோட்டிஸ் தட் செல்லர்ஸ் ஆர் வெரி அக்ரெசிவ், ரைட்? ஸோ வாட் வி நீட் இஸ், நீங்கள் இப்போ வந்துட்டு லாங் பொசிஷன் போனோம் அப்படின்னா வாட் வி நீட் இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அ புல்லிஷ் கேண்டில், ரைட்? சேம் திஸ் கைண்ட் ஆஃப் அ புல்லிஷ் கேண்டில் அண்ட் ஃபுல்லாக அட்லீஸ்ட் ஒரு 70% எங்கல்ஃப் பண்ணணும். இது வந்து இது ஒரு கேண்டில் வந்துட்டு 3 கேண்டிலாக பையர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் ஸ்டில் மொமெண்டம் இல்லை இது வரைக்கும். லெட்ஸ் see. And also this level acts as good resistance, right? ஸோ இந்த லெவல் எல்லாமே நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ நிறைய உங்களுக்கு ட்ராயிங் போட்டால் குழம்புன்னு நினைக்கிறேன். ஓகே, போட்டு தான். ஸோ ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் வந்து சப்ளை ஜோனாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு இப்போதைக்கு. ஓகே, இந்த சப்ளை ஜோன்லாம் பிரேக் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் குட் அக்குமுலேஷன் ஜோன். இந்த ஜோனில் நல்லா அக்குமுலேட் பண்ணுறாங்க, இங்கே வந்தாலும் நல்லா அக்குமுலேட் பண்ணுறாங்க. மோஸ்ட் லைக்லி பிரேக் அவுட் ஆகி மேலே தான் போகும்னு என்னோட ஒரு 60% மேலே தான் போகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. பட் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று என்ன சொல்கிறது, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஏதாவது நடந்துட்டு தான் போகும். தெர் இஸ் நாட் கோயிங் டு பி 90 டிகிரி மூவ் எப்போயுமே இருக்காது. லைக் திஸ் மூவ், லைக் திஸ் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படிலாம் இருக்கவே இருக்காது. there is going to be some trap. கண்டிப்பாக அந்த பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட மெயின் இன்டென்ஷனே வந்துட்டு ரீட்டைல் ட்ரேடர்ஸை எப்படி ட்ராப் பண்ணலாம் தான் பார்த்துட்ருப்பாங்க. they will always set some traps. அதே போல் எல்லாமே ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்காக இருக்கும். எல்லாமே அல்காரிதம் யூஸ் பண்ணி நிறைய பொசிஷன்ஸ் எடுத்து வால்யூம் எடுத்தாங்கன்னா அதிகமாக எடுப்பாங்க. நம்மளால் வந்துட்டு அவங்க கூடலாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, கம்பீட் பண்ண முடியாது. பட் we can follow them. ஓகே, நம்மளால் முடிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் the only thing what we have is just to follow them. ஓகே, ஃபாலோ மட்டும்தான் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃபாலோ தேர் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இன்ஸ்டியூஷனோட ஃபுட் பிரிண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த எஸ்எம்சி கான்செப்ட்டு, ப்ரைஸ் ஆக்ஷனு, ஐசிடி கான்செப்ட்டு, இது எல்லாமே வந்துட்டு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனு. இது மேஜராக நமக்கு வி ஹாவ் 4 சப்ஜெக்ட்ஸ். ஓகே, இன் ஸ்டாக் மார்க்கெட், எஸ்பெஷலி இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். பட் டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சிமிலர் தான். நான் எல்லாமே வந்து படிச்சிருக்கேன். ஓவராலாக எனக்கு கிடைச்ச ஒரு நாலேஜ் வச்சு தான் நான் வந்து ட்ரேட் பண்ணிருக்கேன். ப்ரிடாமினண்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சி கான்செப்ட். ப்ரைஸ் ஆக்ஷன் ஆல்சோ என்ன மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, ஃபேன்சியான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நிறைய இப்போ புதுசாக வந்துட்டுருக்கு. பட் இட்ஸ் நாட் அபவுட் சூஸிங் ஃபேன்சி ஸ்ட்ராட்டஜி. யூனோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒரு பேட்டர்னோ இல்லை அந்த டூலோட ஒரு நேச்சரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறது தான். தெர் இஸ் நத்திங் கால் ஸ்டாப் லாஸ். ரிஸ்க் நம்மக்கிட்ட ஒன்று என்ன இருக்குது அப்படின்னா, ரிஸ்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஸ்டாப் லாஸை தாண்டி நம்மக்கிட்ட எதுவுமே நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இல்லை. குறிப்பிட்ட லெவல் நம்மளால் அந்த லாஸை தாங்க முடியல அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு எக்ஸிட் தட் ட்ரேட். அதுக்காக தான் இந்த ஸ்டாப் லாஸில் வந்து போட்டுட்ருப்போம். நம்மளோட மைண்ட் செட் நல்லா இருக்கணும். நான் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆச்சா 9:15, இப்போ வந்துட்டு 9:27 ஆகுது. ஸோ இப்போ இந்த 9:27லேருந்து ஒரு 10 o'clock இல்லை ஒரு 10:15 வரைக்கும் தான் நான் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது ப்ளே பண்ணுவேன். அதுக்கப்புறம் என் மைண்ட் செட் நல்லா இருக்காது. நான் அதுக்கப்புறம் என்ன தான் மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருந்தாலும் நான் வந்து லாஸ் பண்ணிட்டுருப்பேன். ஐ டோன்ட் நோ எனக்கு இந்த மாதிரி நடக்குதா என்னன்னு தெரியல. அதனால தான் எனக்கு புரிஞ்சது, இட்ஸ் நாட் அபவுட் மார்க்கெட், இட்ஸ் அபவுட் யூ வர்சஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட தாட்ஸ் தான் கைஸ். நம்மளோட தாட்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி we are going to make some profit. ஓகே, இங்கே கொஞ்சம் நல்லா பில்டப் நடந்துகிட்ருக்கு பேசிகிட்டே இருக்கும்போது. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் திஸ் டு பிரேக் கைஸ். ஸோ இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா எஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட். இல்லைனா ஆல்ரெடி இப்போ இங்கே பொசிஷன் எடுத்துகிட்டு கூட இங்கே கூட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் என்டர் நவ். நான் வந்து என்னோடய பொசிஷன்ஸ் எடுக்கிறேன். ஸோ நிஃப்டி கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணுவோம். ஸோ பொசிஷன் வந்து போட்டாச்சு. என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து வெரி ஸ்ட்ரிக்ட் ஹியர். ஓகே, ஸ்டாப் லாஸ் என்ன நான் வந்து சொல்லிடுறேன். ஜஸ்ட் திஸ் ஒன். ஓகே, இதுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ், ஒரு பேரிஷ் கேண்டில் வச்சுச்சு அப்படின்னா மொமெண்டமோட ஒரு பேரிஷ் கேண்டில் வீக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஐ நோ, பட் ஐ நீட் இந்த லெவல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சுன்னா ஐ கோனா எக்ஸிட் தட் ட்ரேட். மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் லைக் ஆல்ரெடி வி நோ தட் அட்லீஸ்ட் இந்த அப்பெக்ஸாவது டார்கெட் கொடுக்கணும். 0.30% ஃப்ரம் ஹியர் 0. ஓகே, 29 கூட வச்சுக்கலாம், 25 கூட வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு கிட்ட வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட டார்கெட் அடிக்கிறதுக்கு அக்யூரேசி வந்து இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் இந்த ப்ரிடாமினண்ட்டாக நம்ம இந்த ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன் மெத்தட்லாம் யூஸ் பண்ணும்போது வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் கைஸ். பிகாஸ் எல்லாருமே இந்த ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன் மெத்தடு பேட்டர்ன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிருப்பாங்க. எவ்ரி ஒன் நோஸ் இட். அதனால தான் வந்து ட்ராப்பும் ஈஸியாக செட் பண்ணுறதுக்கு இருக்கும். எக்ஸாக்டாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. கொஞ்சம் அப்படியே என்ன சொல்கிறது, கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். நானும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட்டில் வந்துட்டு நான் வந்து என்ன சொல்கிறது ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இட்ஸ் ட்ரைங் ரியலி ஹார்ட், பட் பேரிஷ் மொமெண்டம் மேலே வருது. ஓகே, நம்மளோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா நம்ம வந்து வெளியே வந்துடுவோம். I know that there is going to be some விக்கு கொஞ்சம் இங்கே வரும் தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, மேபி திஸ் இஸ் கோனா பி அக்குமுலேஷன் ஜோன். let's see. As of now we are in 100 rupees loss. Okay, 100 rupees loss. 7,500 தான் வாங்கியிருக்கேன். பிகாஸ் எனக்கு இந்த பிரச்சனை வேறு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கும்போது எப்பயுமே லாஸ் பண்ணிடுறேன். ஸோ அது என்னன்னு தெரில, கொஞ்சம் லாஸ் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் அடுத்த ட்ரேட் நல்லதாக போகுது. ஓகே, வில் வெயிட் ஃபார் இட். 50-60 rupees ப்ராஃபிட், அட்லீஸ்ட் ஒரு 1,000 rupees வந்தால் கூட பரவாயில்ல. ஓகே, அது
தட் நம்பர் டசன்ட் மேட்டர். நம்ம வந்துட்டு இங்கே சார்ட்டில் மட்டும்தான் பார்க்கணும். நம்பரை ஆக்சுவலி நான் பார்க்க மாட்டேன். இப்போ லைவ் போடுறதால, லைவ் இல்லை இது, ஓகே ரெக்கார்ட் பண்ணி தான் போடுறேன். பட் நான் பண்ணுறத அப்படியே தான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். கைஸ், இந்த வீடியோவில் எந்த ஒரு எடிட்டிங்கும் இருக்காது. ஓகே, என் வீடியோஸ் அந்தளவுக்கு எதுவுமே எடிட்டிங் இருக்காது தான். பட் அந்த கொஞ்சம் எடிட்டிங் கூட இதில் இருக்காது. நல்லா இருக்காது, அதுவும் ரியலாக இருக்காது. அப்புறம் நம்ம ஏதோ ஃபேக்காக அட்டாச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் எடிட் பண்ணோம். ஓகே, ஸோ அதுக்காக தான். Yeah, as of now 200 rupees loss. Okay, let's wait for it. So this is our stop loss, 24,532, 50 rupees loss. So there is no movement at all. ரொம்ப போர் அடிக்குது கைஸ். ஒன்று ஸ்டாப் லாஸ் இல்லை டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ யா, பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் ஓகே, இது 1 minute சார்ட்டா. Let's go to 15 minutes now. And yeah, நம்ம போட்டு வச்ச லெவலுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஆல்சோ ஆஸ் எக்ஸ்பெக்டட். த ஒன்லி திங் ஐ டோன்ட் லைக் இன் பேங்க் நிஃப்டி இஸ் திஸ் வீக். இந்த வீக்கை தாண்டி எவ்ரி திங் இஸ் குட், பேட்டர்ன் லுக்ஸ் ஃபைன், பட் நியூஸ் இஸ் ஆல்சோ குட். பட் வி டோன்ட் நோ எப்படி ஆகும்னு தெரியாது. யா, லெட்ஸ் see. இங்கே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஆல்ரெடி இது வந்து எங்கல்ஃப் ஆயிடுச்சு. எங்கல்ஃப் ஆகலை, பட் ஆல்மோஸ்ட் 70%. இங்கே ஆல்ரெடி வி ஹாவ் சப்போர்ட் ஜோன். புலிஷ் எங்கல்ஃப் இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் கேண்டில் இஸ் வெரி குட் கேண்டில், ரைட்? வெரி குட் கேண்டில். அண்ட் வி ஹோப் பேங்க் நிஃப்டி கூட மேலே தான் போகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் ரெசிஸ்டன்ஸ் ஹியர். இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்ட பிறகு வி ஹாவ் அனதர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சி நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகி மேலே போகணும். இது நடக்கலை அப்படின்னா வி ஹாவ் அனதர் சினாரியோ. அப்படியே கீழே வந்துட்டு இங்கே பிரேக் டவுன் ஆகி கீழே கூட போகலாம். பட் இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் அப்படியே மேலே வந்துட்டு இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் மேலே கூட போகலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். என்ன ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் செட்டப்ஸ் வந்து எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே, ரெண்டுமே வந்துட்டு அந்தளவுக்கு மூமெண்ட் இல்லை, கன்சாலிடேட் தான் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு 1 minute சார்ட்டில் பார்க்குறதால நம்ம என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. எஸ். ஸோ 5 minutes பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் ஆல்ரெடி செட். இது வந்து நல்ல பேரிஷ் மொமெண்டம் தான் இருக்குது. பட் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றது தான் அங்கே ரூலு. ஓகே, பிரேக் அவுட் ஆகுற மாதிரி இருக்குது. பிரேக் அவுட் இது சஸ்டெயின் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். பெரிய விக்கு வச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்தால் டென்ஷன் ஆகும். நல்ல ஒரு பிரேக் அவுட் வச்சுட்டு மேலே போச்சுன்னா நம்ம வந்து டார்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். பட் டார்கெட்டுக்கும் நம்ம வந்து அப்படியே ப்ரிசைஸாக அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஓ மை காட், விக் வச்சுட்டாங்க கைஸ், விக் வச்சிருச்சு. ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். ஸ்டாப் லாஸே அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆன பிறகு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கலாம். பட் ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். And also this is forming like pennant மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. பெனண்ட் எந்த பக்கம் உடைக்குதோ அந்த பக்கம் வந்து மூவ் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும்.
we have to be very careful. Okay, let's இல்லைனா பிரேக் இவங்களை எடுத்துகிட்டு பிரேக் அவுட் ஆன பிறகு போகலாமா? ஸ்டில் இன் அ கன்ஃபியூஷன். பட் ட்ரேட் எடுத்துட்டேன். ட்ரேட் எடுத்த பிறகு கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாது. பட் வி ஆர் இன் அ கன்ஃபியூஷன். Okay guys, this is I think this is our stop loss hit trade. Okay, we expected the bullish momentum, but what we got is only our stop loss. But நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு yeah, let's wait for it. ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்ச பிறகு we are just gonna close it. Okay, okay guys, this is close to our stop loss. I'm just exiting my position, right? So as of now 600 rupees loss. Okay, என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அண்ட் தென் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கால் ஆப்ஷன் தான் வந்துட்டு ப்ரீமியம் நல்லாயிருக்கும். புட் ஆப்ஷன்லாம் நம்ம அகெயின்ஸ்டாக போக முடியாது. லெட்ஸ் சி. பட் நம்மளோட ஸ்டாப் லாஸில் அந்த விக்கை வச்சுட்டு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இஃப் இங்கே விக் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, இந்த விக்கு சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஐஎம் ஜஸ்ட் கோனா என்டர். கொஞ்சம் பொசிஷன்ஸ் அதிகமாகவே வச்சு என்டர் ஆகலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் என்டர் நவ் கைஸ். அதுக்காக தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன் எடுக்கும்போது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுப்பேன் பொசிஷன்ஸை. பிகாஸ் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் ரிஸ்க் மை மனி. செகண்ட் டைம் போகும்போது அதுலேருந்து ஒரு 80% இன்க்ரீஸ் பண்ணுவேன். அட்லீஸ்ட் 50%ஆவது இன்க்ரீஸ் பண்ணுவேன். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து டார்கெட்டு. லெட்ஸ் see what gonna happen. அண்ட் ஆல்சோ இங்கேயும் நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. let's see. So நம்மளோட டிசைடட் டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. பட் ப்ராஃபிட்ஸ் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நம்மளோட ஸ்டாப் லாஸ் இன்னும் as of now ஹிட் ஆகாத மாதிரி தான் கணக்கு. நம்ம தான் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் ஹவ் ஐ ட்ரேட் கைஸ். அந்த 20-80% ரூல் தான். ஃபஸ்ட்டு பொசிஷன் எடுக்கும்போது 20% அண்ட் தென் நெக்ஸ்ட்டு போனோம் அப்படின்னா அதுலேருந்து 80% இல்லை 50%ஆவது இன்க்ரீஸ் பண்ணுவோம். பட் எனிதிங் கேன் ஹேப்பன், வி ஜஸ்ட் டோன்ட் நோ. ஓகே, அகெயின் ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த விக்கி கீழே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் அவர் செகண்ட் ஸ்டாப் லாஸ் ஷீட். இந்த மாதிரி கீழே வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் பண்ணிட்டு கூட மேலே போகும். தட்ஸ் வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங். பட் எனக்கு அகெயின்ஸ்டாக போச்சு அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோனா நம்ம டிஃபென்சிவாக போயிட வேண்டியதான். ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு வில் பி லுக்கிங் ஃபார் another opportunity. தட்ஸ் இட். அண்ட் பொசிஷன்ஸும் நான் நார்மலி வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 lakhs டிப்ளாய் பண்ணோம். இப்போது எவ்வளோ பண்ணுறேங்க? 60,000 சம்திங் தான் பண்ணுறேன். லெட்ஸ் see.
anything can happen. ஓகே 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 ஆல்ரெடி இங்கே வந்து தான் ரிவர்ஸ் ஆச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கு ரீடெஸ்ட்டாக கூட இருக்கலாம். சாரி, பிரேக் டவுன் ஆனதுக்கு. ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் எல்லோரையும் போக வச்சுட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் 90% அப்படி தான் நடக்கும். கைஸ், லெட்ஸ் see. 15 மினிட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக பேரிஷ் மொமெண்டம் தான் இருக்கும். எஸ், பட் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு போனாலே we are just going to make some profits. அதனால தான் இந்த ட்ரேட்லாம் வந்து எடுத்தது. அண்ட் ஆல்சோ 5 மினிட்டில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது திஸ் இஸ் பியூர்லி இன்டெசிஷன் கேண்டில். ஆக்சுவலி we are trading against the மார்க்கெட் சென்டிமெண்ட். ட்ரேடை எடுக்கக்கூடாது இந்த டைமில். லேப்டாப்பில் பேட்ரி வேறு லோ ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேட்ச் யூ ஆன் த ஃப்ளிப் சைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர்.